நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சாதிக்கணும்னு விரும்புறீங்களா? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறந்து விடவே கூடாதுங்க. அவமானம். அந்த அவமானத்த மட்டும் நீங்க மறந்து விடவே கூடாது. உங்களுக்கு மத்தவங்க தரக்கூடிய மிகப்பெரிய மோட்டிவேஷன் எது கேட்டீங்கன்னா, அவமானம் தாங்க. மிகப்பெரிய மோட்டிவேஷன்ங்க. அந்த அவமானம் தான் உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அவமானம் தான் உங்களுக்கு உந்துதலே அவமானம் தான். ஏன்னா, அந்த அவமானமும் உங்க மனசுல வந்து வாட்டி வதைக்கும், குத்தும், வலிக்கும். என்னடா இவன் அவமானப்படுத்திட்டானே, இவன் அவமானப்படுத்திட்டானே வலிக்கும். அந்த அவமானத்த கொண்டே நீங்க முன்னேறுங்க. அவமானத்த கொண்டே நீங்க சாதிங்க. அந்த அவமானத்த கொண்டே நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. அவனுக்கு மிகப்பெரிய பதிலடி எது கேட்டீங்கன்னா, நீங்க சாதித்து காட்டுவது மட்டுமே அவங்களுக்கு சிறந்த பதிலடி. அந்த அவமானம் என்னன்னா, அவன் முன்னாடியே வந்து நம்ம வாழ்ந்து காட்டுறது மட்டும்தாங்க சிறந்த பதிலடியா இருக்கும். ஏன்னா, அவமானப்படுத்திட்டான்னா உங்களுக்கு மனசுல வலிச்சுனே இருக்கும். என்னடா இவன் அவமானப்படுத்திட்டானே, இவனுக்காகவே நம்ம வாழ்ந்து காட்டணும். இவனுக்காகவே நம்ம பொருளாதாரத்துல செழிப்போட இருக்கணும். இவனுக்காகவே நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணுன்ற அந்த வெறி வரும் உங்களுக்கு. அந்த அவமானத்த மட்டும் நீங்க மறந்து விடவே கூடாது. ஏன்னா, எல்லா சாதித்த தலைவரும் பார்த்தீங்கன்னா, அவமானப்படாம எந்த தலைவரும் வந்து வந்ததே கிடையாது. அதனால அவமானம் ஒன்றே உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்.